Hello friends, welcome to IBM Tech Tamil. இனி நம்ம இந்த வீடியோவில் லூப்பிங்னா என்ன, அது எப்படி பைத்தானில் யூஸ் பண்ணுறது அப்படிங்க பற்றி பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ண லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு வேலையை திரும்ப திரும்ப ப்ரோக்ராமேட்டிக்கலாக செய்ய வைக்கிறது தான் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது. பைத்தானில் ஃபார் வைல் அப்படின்னு 2 லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வைல் லூப் பற்றி மட்டும் தான் பார்க்க போகிறோம். வைல் லூப்பில் எப்படி லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக, இப்போ நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி பிரிண்ட் ஹலோ அப்படிங்கிற வேர்ட் நான் பிரிண்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ரன் பண்ணோன்னா ஹலோ அப்படிங்கிற வேர்ட் பிரிண்ட் ஆகும். இப்போது திரும்ப நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் ஹலோ அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணிடுவேன். இன்கேஸ் எனக்கு 2 டைம் பிரிண்ட் பண்ணும்போது நான் ஈஸியாக பிரிண்ட் பண்ணிட்டேன். நான் ஒரு 10 டைம் பிரிண்ட் பண்ணணும், இல்லை நான் 100 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது இது ஒவ்வொரு டைமும் நம்ம வந்துட்டு பிரிண்ட் ஹலோ அப்படிங்கிறத போட்டுருக்க முடியாது. அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் நம்ம லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது. இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். அந்த பிளாக் ஆஃப் கோடில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகி ஒர்க் ஆகிட்டே இருக்கும். எது வரைக்கும் அப்படின்னா, வைல் லூப்லேயும் ஃபார் லூப்லேயும் ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பீங்க. எப்போ அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அது வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகிட்டே தான் இருக்கும் அந்த லூப்பிங். எப்போ அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அது வரைக்கும் அந்த பிளாக்குள்ளே இருக்க கோட் எக்ஸிக்யூட் ஆகிட்டே தான் இருக்கும். ஒன்ஸ் அந்த பிளாக்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னா எய்தர் நம்ம வந்துட்டு அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா பிரேக் போட்டு விச் மீன்ஸ் கண்டிஷனல் ஆப்ரேட்டர் போட்டு நம்ம வெளியே வரணும். அது எப்படி அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். இப்போது பிரிண்ட் ஹலோ அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம வைல் லூப் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் பார்க்கலாம். இப்போது வைல் லூப்போட சின்டெக்ஸ் என்ன அப்படின்னா, வைல் அப்படிங்கிறது கீவேர்டு. அது கண்டிஷன் என்னன்னா, இப்போது இந்த லூப் வந்துட்டு எத்தனை டைம் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம், கவுண்டர்னு வச்சுக்கலாம். கவுண்டர் ஈக்குவல்ஸ் டு 1. இப்போ என்னென்னா கவுண்டர் அப்படிங்கிறது 1ன்னு நான் வச்சுருக்கேன். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டைம் லூப் எக்ஸிக்யூட் வரதுக்கு முன்னாடி நான் கவுண்டர் 1 செட் பண்ணியிருக்கேன். இப்போது கவுண்டர் ஈக்குவல்ஸ் டு 10 அப்படி. இப்போ கண்டிஷன் செக் பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, வைலில் கவுண்டர் 1 இப்போ கரண்ட்டாக எது வரைக்கும் அப்படின்னா 10 காட்டிலும் பெருசாவோ இல்லை 10 அப்படிங்கிற கவுண்டர் வர்ற வரைக்கும் இந்த லூப்பு எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். இப்போது 10க்கு மேலே இன்கேஸ் கவுண்டருங்கிற வேல்யூ 11 ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பிரிண்ட் ஹலோ அப்படிங்கிறது ஒர்க் ஆகாமல் வெளியே வந்துடும். இப்போ சின்டாக்ஸ் நம்ம பார்த்துட்டோம். வைல் கண்டிஷன். இப்போ பைத்தானில் நம்ம கோலன் வைக்கணும். கோலன் வச்சோம் அப்படின்னா தான் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணவே ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் லைனில் கவுண்டர் += 1. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வைல் லூப்பில் எக்ஸிக்யூட் பண்ணும்போது கவுண்டர் 1ன்னு இருக்கும். இப்போ பிரிண்ட் ஹலோன்னு கொடுத்துட்டேன். கவுண்டர் += 1 அப்படின்னா இப்போ கவுண்டரோட வேல்யூ 1, இப்போ += 1 கொடுக்கும்போது 1 + 1 விச் மீன்ஸ் கவுண்டரோட வேல்யூ 2 அப்படின்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். இதே ப்ராசஸ் திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் ஆகிட்டு கவுண்டர் எப்போ 11 ஆகுதோ அப்போது இந்த வைல் லூப் போட்டு வெளியே வந்துடும், ப்ரோக்ராம் எண்ட் ஆகிடும். இப்போது ஒரு டைம் ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போது ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஹலோ அப்படிங்கிறது 10 டைம் பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் என்னென்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இதுவே நான் வந்துட்டு 10 டைம் இல்லாமல் 50 டைம்ஸ் நான் போடுறேன் அப்படின்னா எனக்கு 50 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிருக்கும் கோடு. இப்போ நம்ம வைல் லூப் பற்றி நம்ம பார்த்தோம். இதில் வந்துட்டு நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கவுண்டர் வந்துட்டு 50 அப்படிங்கிற ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அந்த வைல் லூப் போட்டு எக்ஸிட் ஆகிரும்னு சொல்லிட்டு நான் கண்டிஷன் போட்டிருக்கேன். இப்போ நான் அந்த கண்டிஷனை எடுத்து விட்றேன். கண்டிஷன் எடுத்து விட்டு ட்ரூ, ஏன்னா கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா தான் நம்ம வெளியே வரும்.
ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்துட்டு கண்டிஷன் ட்ரூன்னு டிஃபால்ட்டாக போட்டேன். அப்படிங்கும்போது என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். இப்போது ஹலோ ஹலோ ஹலோங்கிறது பிரிண்ட் ஆகிட்டே தான் இருக்குமே தவிர இதுக்கு வந்துட்டு ஒரு எண்டே கிடையாது. பிரிண்ட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தோம்னா கூட அப்படியே பிரிண்ட் ஆகிட்டே தான் இருக்குமே தவிர எண்டு ஆகாமல் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம கண்ட்ரோல் சி போட்டு எக்ஸிட் ஆகிருக்கோம். இப்போ இது வரைக்கும் நம்ம வந்துட்டு வைல் லூப் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்த்தோம். இப்போது வயலுக்குள்ளே வயல் வச்சா என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது நான் வந்துட்டு இப்போது நியூ கவுண்டர்னு ஒன்று வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் அவுட்புட்டை பார்க்கலாம். அவுட்புட்டில் ஹலோ வெல்கம் 5 டைம்ஸு ஹலோ ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு 4 டைம்ஸ் பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஒயிலுக்குள்ளே ஒயில் வச்சுக்கிறதால ஒவ்வொரு டைமும் பேரண்ட் ஒயில் எக்ஸிக்யூட் ஆகும்போது வெல்கம் ஹலோ 5 டைம் வெல்கம் ஹலோ 5 டைம் வெல்கம் அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம். இப்போ என்ன காரணத்தினால ஒரே ஒரு டைம் வந்திருக்கு அப்படின்னா, இப்போ நியூ கவுண்டர் அப்படிங்கிறது வந்து நம்ம மேலே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். இங்கே வந்துட்டு வயல் லூப்பில் இன்னொரு வயல் வச்சு நியூ கவுண்டரை +1 பண்ணியிருக்கோம். அப்படிங்கும்போது கண்டிஷன் செக் பண்ணும்போது நியூ கவுண்டர் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் எக்ஸிக்யூட் ஆகும்போதே 6 அப்படிங்கிறது மாறிடும். அப்போது அந்த கண்டிஷன் ஃபால்ஸு அப்படிங்கிறத வெளியே வந்துச்சு. அடுத்த டைம் பேரண்ட் ஒயில் லூப் எக்ஸிக்யூட் ஆகும்போது கண்டிஷன் செக் பண்ணும்போது நியூ கவுண்டரோட வேல்யூ 6 அப்படிங்கிறதால அந்த வெல்கம் அப்படிங்கிறத எக்ஸிக்யூட் பண்ணாமல் டைரெக்டாக பிரிண்ட் ஹலோ அப்படிங்கிறத மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம அந்த ஒவ்வொரு ஹலோக்குள்ளேயும் வயல் லூப் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சிம்பிளாக இந்த லொக்கேஷனில் நியூ கவுண்ட் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் லூப் எக்ஸிக்யூட் ஆகும்போதும் நியூ கவுண்டரோட வேல்யூ 1 அப்படின்னு ஆகிடும். அப்போது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் கிடைக்கும். ஓ சாரி, நான் சேவ் பண்ணல. இப்போது பேரண்ட்டில் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகிற ஹலோவும் பிரிண்ட் ஆகிடுச்சு. சைல்டுக்குள்ளே இன்சைடில் நான் ஒயில் போட்டிருந்தேன்ல அதுக்கும் வெல்கம்ங்கிற 5 டைம் பிரிண்ட் ஆகிடுச்சு. ஒவ்வொரு டைம் எக்ஸிக்யூட் ஆகும்போதும் பிரிண்ட் ஆகிருக்கும். பார்க்கலாம். இது வரைக்கும் லூப்பிங் என்ன, ஒயில் லூப்பை எப்படி லூப்பிங்கில் எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளாக போட்டுருங்க. இன்னும் நல்ல வீடியோ பார்க்குறேன். தேங்க்யூ.